ஹலோ கைஸ், வெல்கம் பேக். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரீசெண்டாக லான்ச் ஆகிருக்கிற ஒரு சூப்பரான ஒரு ஏர்னிங் வெப்சைட்டை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்க இந்த ஒரு வெப்சைட்டோட நேம் என்னதுன்னு கேட்டிங்க அப்படின்னா HDC 5G அப்படிங்கிற இந்த ஒரு புது வெப்சைட்டை பற்றி தான் கைஸ் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஒரு வெப்சைட்டில் பேமெண்ட்டையும் பார்த்திங்க அப்படின்னா வெரிஃபை பண்ணியாச்சு. பேமெண்ட் ட்ரஸ்டடாக கொடுக்குறாங்க. இப்போ நான் இன்றைக்கி ரிசீவ் ஆன பேமெண்ட் ப்ரூஃபை நான் உங்களுக்கு லைவாக நான் ஷோ பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் இந்த வெப்சைட்டை பற்றி நம்ம ஃபுல்லாக பார்க்கலாம். ஸோ 1229 ரூபா வித்ட்ரால் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த அமௌண்ட்டில் டேக்ஸ் அமௌண்ட்லாம் மைனஸ் பண்ணிவிட்டு பேலன்ஸ் அமௌண்ட் பார்த்திங்க அப்படின்னா 4803 ரூபா பார்த்திங்க அப்படின்னா சென்ட் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா, இதான் பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி இந்த வெப்சைட்லேருந்து ரிசீவ் ஆன பேமெண்ட் ப்ரூஃப். ஓகேங்களா, ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த வெப்சைட்டை பற்றி நம்ம ஃபுல்லாக பார்க்கலாம். ஸோ இந்த வெப்சைட்டை யூஸ் பண்ணுறது மூலிமா எப்படி டெய்லி வித்தவுட் ஒர்க்கிங்லேயே டெய்லி ஏர்ன் பண்ணுறது, டெய்லி ஏர்ன் பண்ணுற அமௌண்ட்டை எப்படி டெய்லியுமே வித்ட்ரால் பண்ணுறது, அதை பற்றி நம்ம ஃபுல்லாக பார்க்கலாம். ஸோ நீங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் அப் டு எண்டு வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள். ஓகே கைஸ், நீங்கள் டெய்லி ஒரு ஏர்னிங் வெப்சைட்டை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த வீடியோவுக்கு இப்போயே ஒரு லைக் கொடுத்துருங்க. அண்ட் நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண கையோட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையுமே ப்ரெஸ் பண்ணி ஆலில் செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எப்போ வீடியோஸ் அப்லோட் பண்ணாலும் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிட்டே இருக்கும். ஓகே கைஸ், இந்த வெப்சைட்கான அஃபிஷியல் லிங்க்கை நான் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் டேரெக்டாக நீங்கள் ரிஜிஸ்டர் பேஜுக்கு வருவீங்க. இதில் ஃபஸ்ட்டு உங்கள் ஃபோன் நம்பரை என்ட்ரு பண்ணுங்க. நெக்ஸ்ட்டு சென்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஓடிபி நம்பரை என்ட்ரு பண்ணி வெரிஃபை பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஸ்ட்ராங்கான லாகின் பாஸ்வேர்டு என்ட்ரு பண்ணிக்கோங்க. அண்ட் லாஸ்ட்டாக கீழே கன்ஃபார்ம் ஆப்ஷன் இருக்கும். அது மேலே கிளிக் பண்ணி நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிடுங்க. ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் உங்கள் ஃபோன் நம்பர் பாஸ்வேர்டு என்ட்ரு பண்ணிவிட்டு சைன்இன் பண்ணிக்கோங்க. சைன்இன் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வெப்சைட்டோட ஹோம் பேஜ் இந்த மாதிரி தான் கைஸ் இருக்கும். ஸோ உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா சைன் அப் போனஸாக 58 ரூபா பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரீயாகவே கொடுத்துருவாங்க. ஸோ இந்த அமௌண்ட் பார்த்திங்க அப்படின்னா ரிஜிஸ்டர் பண்ணுற எல்லாராலையும் பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரீயாக ஏர்ன் பண்ணிக்க முடியும். ஸோ ஃபஸ்ட் இந்த வெப்சைட்டில் எப்படி ஃப்ரீயாக ஏர்ன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃப்ரீயாக ஏர்ன் பண்ணுறதுக்கு பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா டெய்லி செக்இன் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நீங்கள் டெய்லி செக்இன் பண்ணிங்க அப்படின்னா டெய்லியும் நீங்கள் 8 ரூபீஸ் நீங்கள் ஏர்ன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் ரிசீவ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ என்னோட வேலெட்டில் பார்த்திங்க அப்படின்னா 8 ரூபா ஆட் பண்ணிட்டாங்க. ஸோ ஜஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா கீழே ஓகே ஆப்ஷன் இருக்கும். அது மேலே கிளிக் பண்ணோம் அப்படின்னா அமௌண்ட் பார்த்திங்க அப்படின்னா வேலெட்டில் ஆட் ஆகிரும். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி நீங்கள் டெய்லி லாகின் பண்ணிவிட்டு இந்த 8 ரூபாயை நீங்கள் ஃப்ரீயாக நீங்கள் கிளைம் பண்ணிக்கோங்க. இது பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரீயாக ஏர்ன் பண்ணுறதுக்கான ஃபஸ்ட்டு மெத்தட். ஓகேங்களா, ஸோ அடுத்து செகண்ட் மெத்தடில் எப்படி ஏர்ன் பண்ணுறது அப்படின்னா செகண்ட் மெத்தடில் ஏர்ன் பண்ணுறதுக்கு கீழே இன்வெஸ்ட் ஆப்ஷன் இருக்கும். அது மேலே கிளிக் பண்ணாங்க. ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்லேயே பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரீ பேக் கொடுத்துருப்பாங்க. இந்த பேக்கை நீங்கள் 0 இன்வெஸ்ட்மெண்ட்டில் நீங்கள் ஃப்ரீயாக நீங்கள் பை பண்ணிக்கலாம். ஸோ இதை நீங்கள் பை பண்ணிங்க அப்படின்னா இதுலேருந்து உங்களுக்கு 180 நாளைக்கு பார்த்திங்க அப்படின்னா டெய்லி 12 ரூபா தரதாக சொல்லியிருக்காங்க. ஸோ டோட்டலாக பார்த்திங்க அப்படின்னா 2160 ரூபா நீங்கள் ஃப்ரீயாக நீங்கள் ஏர்ன் பண்ணிக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த ஃப்ரீ பேக்கை நீங்கள் பை பண்ணிக்கோங்க. இதை பை பண்ணுறதுக்கு பார்த்திங்க அப்படின்னா கீழே இன்வெஸ்ட் ஆப்ஷன் இருக்கும். அது மேலே கிளிக் பண்ணுங்கள். எகைன் பார்த்திங்க அப்படின்னா இன்வெஸ்ட் ஆப்ஷன் இருக்கும். அது மேலே கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் பார்த்திங்க அப்படின்னா உடனே பர்ச்சேஸ் ஆகிரும். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கன்ஃபார்ம் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு நீங்கள் ப்ராடக்ட் ஆப்ஷனுக்கு வருவீங்க. ஸோ இதில் நீங்கள் பை பண்ண எல்லா ப்ராடக்ட்டுமே இங்கே தான் இருக்கும். இங்கே நீங்கள் ஸ்டேட்டஸை நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ இப்படி தான் நீங்கள் ஃப்ரீ பேக்கை நீங்கள் பை பண்ணணும். நீங்கள் பார்த்திங்க அப்படின்னா ரிஜிஸ்டர் பண்ண உடனே இந்த ஃப்ரீ பேக்கை நீங்கள் மொதல் வழியாக நீங்கள் பை பண்ணிடுங்க. ஸோ அடுத்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி ஏர்ன் பண்ணுறதுக்கு பார்த்திங்க அப்படின்னா பிளான்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நீங்கள் அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணி நீங்கள் ஏர்ன் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு பேக்கில் 640 ரூபா கொடுத்து இந்த பேக்கை நீங்கள் பை பண்ணிங்க அப்படின்னா 90 டேஸ்க்கு பார்த்திங்க அப்படின்னா டெய்லி இன்கம் உங்களுக்கு 42 ரூபா கொடுக்குறாங்க. டோட்டல் ப்ராஃபிட் பார்த்திங்க அப்படின்னா 3834 ரூபா பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு டோட்டல் ப்ராஃபிட்டாக தரதாக சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இதை மட்டும் பை பண்ணிக்கோங்க. இது கீழே இருக்கிற வேறு எந்த பேக்கையுமே நீங்கள் பை பண்ணாதீங்க. எதனால் சொல்கிறேன் அப்படின்னா இந்த மாதிரி வெப்சைட்லாம் மேக்ஸிமம் ஒரு 15 டேஸ் வரைக்கும் ரன் ஆகும். அதுக்கப்புறம் க்ளோஸ் ஆயிரும். ஓகேங்களா, இல்லை நீங்கள் வித்தவுட் இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஏர்ன் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த ஃப்ரீ பேக்கோட நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலே நீங்கள் வேறு எதையுமே நீங்கள் பை பண்ணாதீங்க. ஓகேங்களா, ஸோ இப்படி தான் கைஸ் நீங்கள் பை பண்ணணும். ஸோ இதுக்கப்புறம் எப்படி அமௌண்ட்டை டெபாசிட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல மை ஆப்ஷன் இருக்கும். அது மேலே கிளிக் பண்ணுங்க. ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா ரீசார்ஜ்னு இருக்கும். அது மேலே கிளிக் பண்ணுங்க. இதில் நீங்கள் 640 ரூபாயை செலக்ட் பண்ணிவிட்டு கீழே பேமெண்ட் மெத்தடில் பார்த்திங்க அப்படின்னா சேனல் 1 செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு கீழே ரீசார்ஜ் ஆப்ஷன் இருக்கும். அது மேலே கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி பேஜுக்கு வருவீங்க. ஸோ இதில் ஃபஸ்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டார்ட் பேடிஎம் இருக்கும். அது மேலே கிளிக் பண்ணி நீங்கள் பேடிஎம் யூபிஐயில் நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா செகண்டாக நீங்கள் QR கோடை ஸ்கேன் பண்ணி நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்கலாம்.
அண்ட் தேர்டாக பார்த்திங்க அப்படின்னா வந்து கீழே வந்து இவங்களோட யூபிஐ வந்து கொடுத்துருப்பாங்க. இதை நீங்கள் வந்து காப்பி பண்ணிவிட்டு டேரெக்டாக நீங்கள் வந்து யூபிஐ ஆப் மூலிமா நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ இந்த 3 மெத்தடில் ஏதோ ஒரு மெத்தட் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு பேமெண்ட் பண்ணாங்க. செகண்ட் மெத்தடாக பார்த்திங்க அப்படின்னா வந்து கீழே பார்த்திங்க அப்படின்னா வந்து யூடிஆர் நம்பரை வந்து என்டர் பண்ண சொல்லுவாங்க. ஸோ அந்த யூடிஆர் நம்பரை நீங்கள் வந்து என்டர் பண்ணிடுங்க. ஓகேங்களா? ஸோ இந்த பாக்ஸில் வந்து அந்த நம்பரை கரெக்டாக என்ட்ரு பண்ணிவிட்டு கீழே வந்து சப்மிட் யூடிஆர்னு இருக்கும். அது மேலே கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து நீங்கள் உங்களுக்கு சென்ட் பண்ண அமௌண்ட் பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரு 1 to 2 செகண்ட்லேயே பார்த்திங்க அப்படின்னா வந்து வேலெட்டில் வந்து ஆட் ஆகிரும். அண்ட் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு இந்த பேக்கை பை பண்ணிக்கோங்க. இன்வெஸ்ட் ஆப்ஷன் இருக்கும், அது மேலே கிளிக் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து இன்வெஸ்ட் ஆப்ஷன் இருக்கும், அது மேலே கிளிக் பண்ணி நீங்கள் பை பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இதை நீங்கள் பை பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து இந்த ப்ராடக்ட்டும் பார்த்திங்க அப்படின்னா வந்து சேம் வந்து கீழே வந்து ப்ராடக்ட்னு இருக்குல்ல, ஸோ இது கீழே பார்த்திங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ இங்கே நீங்கள் வந்து ஏர்னிங் ரிப்போர்ட்டை நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம் கைஸ். ஓகேங்களா? ஸோ இப்படி தான் கைஸ் நீங்கள் வந்து அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணி ஒரு பேக்கை நீங்கள் பை பண்ணணும். ஸோ இப்போ நான் சொன்ன மாதிரி நீங்கள் வந்து பை பண்ணிக்கோங்க. ஓகே கைஸ், இதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா வந்து ஃபைனலாக வந்து எப்படி ஏர்ன் பண்ணுற அமௌண்ட்டை பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வித்ட்ரால் பண்ணி ரிசீவ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ அமௌண்ட்டை வித்ட்ரால் பண்ணுறதுக்கு கீழே வந்து மைன் ஆப்ஷன் இருக்கும், அது மேலே வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டை நீங்கள் வந்து லிங்க் பண்ணணும். அக்கௌண்ட்டை லிங்க் பண்ணுறதுக்கு பார்த்திங்க அப்படின்னா வந்து இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா வந்து நாட் பவுண்ட் 8 இருக்கும், அது மேலே வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு உங்கள் பேங்க் அக்கௌண்ட் நம்பர் என்ட்ரு பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து உங்கள் நேம் என்ட்ரு பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் வந்து உங்கள் பேங்க் ஐஎஃப்எஸ்சி நம்பர் என்ட்ரு பண்ணிவிட்டு கீழே வந்து ஓகே ஆப்ஷன் இருக்கும், அது மேலே கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து நீங்கள் என்ட்ரு பண்ண பேங்க் டீட்டெயில்ஸ் பார்த்திங்க அப்படின்னா வந்து இந்த வெப்சைட்டில் உடனே வந்து லிங்க் ஆகிடும். அண்ட் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அமௌண்ட்டை வித்ட்ரால் பண்ணுறதுக்கு வித்ட்ரால் ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் வித்ட்ரால் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வெப்சைட்டில் மினிமம் நீங்கள் 200 rupees ஏர்ன் பண்ணாவே போதும், வித்ட்ரால் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் நீங்கள் 200 rupeesக்கு மேலே ஏர்ன் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து ப்ளீஸ் என்டர் த அமௌண்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா வந்து அமௌண்ட்டை ஃபுல்லாக என்ட்ரு பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா வந்து ட்ரான்சாக்ஷன் பாஸ்வேர்ட் பார்த்திங்க அப்படின்னா வந்து என்ட்ரு பண்ண சொல்லுவாங்க. இந்த பாஸ்வேர்டை நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு செட் பண்ணணும். செட் பண்ணுறதுக்கு பார்த்திங்க அப்படின்னா வந்து மேலே வந்து ரெட் கலரில் பார்த்திங்க அப்படின்னா வந்து நாட் செட்டுன்னு இருக்கும், அது மேலே வந்து கிளிக் பண்ணாங்க. இதில் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ட்ரான்சாக்ஷன் பாஸ்வேர்டு வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. அண்ட் அதே பாஸ்வேர்டே பார்த்திங்க அப்படின்னா வந்து கன்ஃபார்ம் பாஸ்வேர்டில் என்ட்ரு பண்ணிவிட்டு கீழே வந்து கன்ஃபார்ம் ஆப்ஷன் இருக்கும், அது மேலே கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு பாஸ்வேர்டு பார்த்திங்க அப்படின்னா வந்து செட் ஆகிரும். அண்ட் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து மறுபடியும் அமௌண்ட் அப்புறம் ட்ரான்சாக்ஷன் பாஸ்வேர்டு ரெண்டையுமே என்ட்ரு பண்ணிவிட்டு வித்ட்ரால் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்படி தான் கைஸ் நீங்கள் வந்து அமௌண்ட்டை வித்ட்ரால் பண்ணணும். ஸோ இந்த வெப்சைட் பார்த்திங்க அப்படின்னா வந்து லான்ச் ஆகி பார்த்திங்க அப்படின்னா வந்து ஜஸ்ட் வந்து ஒரு 3 days தான் பார்த்திங்க அப்படின்னா வந்து ஆயிருக்குது. ஓகேங்களா? ஸோ இன்னும் பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரு 10 days வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா வந்து நல்லாவே ரன் ஆகும். நீங்கள் பார்த்திங்க அப்படின்னா வந்து இன்றைக்கே நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு ஏர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வெப்சைட்க்கான அஃபிஷியல் லிங்க்கை நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன். ஓகேங்களா? ஓகே கைஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். ஹேவ் அ குட் டே.